சார், நேற்று தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. நிர்வாகிகள் பேசியிருக்காங்க, விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? மிகப்பெரிய அந்த துயர சம்பவத்திலிருந்து தாவேக்கா மெல்ல மெல்ல எழுந்து வருகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி இந்த மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி இதற்கான நிர்வாகிகள் எல்லாம் இப்போது தான் போட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆதவ் பேசுனதை பார்க்கும்போது இந்த எதுக்கு இவ்வளோ வாயின்னு தான் தோணுச்சு. தொட்டுப்பாடுறா என் தலைவனை. எனக்கு என்னன்னாங்க சார், அதில் நிறைய விஷயம் பேசுகிறாரு. அதெல்லாம் திரு விஜய் அவர்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசினாராங்க சார். ஏதாவது பேசணுன்னா விஜய் தான் ஆதவ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அந்த கட்சியோட ஈக்குவேஷனே புரியல. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆதரவு பெற்ற விஜய், அதான் அந்த கட்சியோட நிலைமை. புரியுதா? இதை விஜய் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? கருப்பு சப்பு சைக்கிள் ஓட்டி திமுக ஆதரவு கொடுத்தாருன்னு ஆதரவு சொல்கிறாரு. இதை விஜய் விரும்புவார்னு நினைக்கிறீங்க? அப்பயே கேமராங்களை விஜய் அவர்கிட்ட கொண்டு போவாங்க. இது எனக்கே தெரியாதாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி சார், இப்போ என்னன்னா அது ஒரு யூகமாகவே தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கு. கான்ஷியஸாக விஜய் செஞ்சார்னு கூட நம்ம சொல்ல முடியாது. கான்ஷியஸாகவும் செஞ்சுருக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். அது ஒரு இண்டிகேட் பண்ணணும்னு கூட நினச்சிருக்கலாம். நான் அதை மறுக்கலை. இன்றைக்கி திமுக உங்களை கும்மாங்குத்து குத்தினுக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நன்றி இல்லையா? அன்றைக்கி நாங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்தோமே. அப்போது போலிங் அன்னைக்கு விஜய் கருப்பு சைக்கிளில் வந்ததுனால தான் திமுக 2021 ஜெயிச்சிச்சா? ஒரு உருட்டுக்கு ஒரு அளவு இல்லை சார். ஜெயிச்சாங்கன்னு கூட வைங்க சார். இப்போ எல்லாருமே அப்போ திமுகவோட ஆதரவு மனநிலை இருந்தது. ஒப்பி தானே. அப்படி இருக்கும்போது சார், அதாவது அவர் அன்னைக்கு சைக்கிளில் வந்துட்டாரு அப்படின்றதுனால திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரை ஸ்பேர் பண்ணணும்னு தேவை என்ன இருக்கு? நீங்கள் அந்த திமுகன்ற கட்சியை வீழ்த்தணுன்றதுக்காக நீங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது சரிப்பா, இன்னைக்கு கருப்பு சப்பு சைக்கிள் வந்தான்ப்பா, விட்டுருப்பா, அவங்ககிட்ட போகாத பண்ணிட்டு இருந்துருவாங்களா? லூசாயா நீ? அனுகூல சத்ரு என்பார்கள். அது யார் என்றால் ஆதவர்ஜுன் தான் தாவேக கட்சிக்கு. எதுக்கு நேற்று இவ்வளோ பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய விஜயே கம்முன்னு இருந்தார். நேற்று எதுவும் பஞ்ச் டைலாக்லாம் சொல்லலை. தொட்டுப்பாடுறா என் தலைவனை. தொட்டுருவியா? தொடுறேன்னு சிபிஐ தொட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் தேவையில்லாத சவால் சார். நேற்று பேசியதில் அருண்ராஜ் தான் பாயிண்டடாக பேசினார். அவருக்கு இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த மாதிரி அவர்களே தெரியுமா அப்படின்ட்டுலாம் பேச தெரியல. பாயிண்ட்டை பேசினார். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. நேரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் மாட்டிருக்க மாட்டார் என்று பேசினார். ரொம்ப முக்கியமாக டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசினார். இதுதான் வேணும். ஃபுல் டைம் டிஜிபி போடுறத விட உங்களுக்கு வேறு என்னங்க வேலை? அது கூட போடாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு என்று அருண்ராஜ் சுட்டி காட்டினார். அதுபோல் பாயிண்ட்டை பேசுங்க. நான் யார் தெரியுமா? நாங்களாம் பயந்துக்கிட்டு ஓடணுன்னா ஓடுனாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள். அதான் உண்மை. முக்கால்வாசி பேரோட ஃபோனு சுவிட்ச் ஆஃபு. புசியானதுங்கயா உங்கள் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க. ஏன் தாடியோட அப்படி ஓடல? நீங்கள் எனக்கு தெரிந்து ஒரு சில நிர்வாகிகளை தவிர அத்தனை பேரும் தலைமறைவு. இதான் உண்மை. நான் தான் சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளில போனாங்கன்னு சொன்னேன். உங்களோட தைரியம் என்னன்றது தெரியாது. எதுக்கு உங்களுக்கு இந்த சவடால்? உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கலைன்னா பேசுவீங்களா நீங்கள் இப்படி? அது கூட பரவாயில்லைங்க சார். அவரே அப்ஸ்காண்டு அப்படின்னு தான் கோர்ட்டில் போலீஸ் சொல்லியிருக்காங்க சார். புரட்சி வெடிக்கும்னு சொன்ன ட்விட்டுக்கு போய் இங்கேருந்து உத்தராகண்டில் போய் உட்காந்துருக்கீங்க. உத்தராகண்ட் ஏர்போர்ட்டில் மைக்கு போட்டாங்கல்ல, ஏஎன்ஐ தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைக்கு போட்டாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே அன்றைக்கி இந்த பஞ்ச் டைலாக தொட்டுப்பார் என் தலைவனை. அன்றைக்கி எல்லாம் தலைமறைவு வந்தார். அன்றைக்கி உத்தராகண்ட் ஏர்போர்ட்டில் மைக்கு போட்டாங்களே, நீ அன்றைக்கி பேசியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் பயந்துட்டீங்க. நாங்கள் புரிஞ்சுக்க முடியுது, இயல்பு அது. திமுக தனது கோர முகத்தை காட்டியது. மதியழகன் கூட அந்த லெட்டர் எழுதி கொடுத்தாருன்றதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணலாம். பவுன்ராஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆவேக நிர்வாகினாலே பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி எல்லோரும் பயப்பட்டாங்க. நான் அதை தப்பு சொல்ல, இயல்பு அது. எதுக்கு இப்போ நீ வெட்டி டைலாக் பேசுகிறேன்னு தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு இந்த டைலாக் பேசுறியா நீ? நேற்று சார் உதயநிதி, மாப்பிள்ளை சார் எல்லாத்தையும் வச்சு பொழக்கிறாரே சார். ஆமாம், அன்னைக்கு காமிச்சிருக்கணும்ப்பா நீ இந்த வீரத்தை. பழி வாங்குறீங்களா? உங்கள் அப்பா கைதாகும் போது நீங்களும் தான் ஓடிட்டீங்க அப்படின்னு திரு ஸ்டாலினை சொல்கிறாரு. சொல்லட்டும், நீங்களும் தானே ஓடினீங்க, அவங்களும் ஓடினாங்க, நீங்களும் ஓடுறீங்க. இல்லை என்ன இருக்குது? சேம் பப்பி சேம் முடியும். ஆமாம், இதெல்லாம் பேச வேண்டிய தேவை என்ன? நீ ஜென்ரலாக ஒரு ரெட்டாரிக்கலாக பேசணுன்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தாவேக அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அழிய மாட்டோம் அப்படின்லாம் பேசினா பரவாயில்ல. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது சொன்னாரா? என்ன தகுதி இருக்குது உதயநிதிக்கு? உதயநிதி ஐயான்னு பேசுகிறாங்களே. நெப்போ கிட். நீ யாருப்பா? அவராவது நெப்போ கிட்டு அப்பா தூட்டில் சாப்பிட்றாரு. நீ நெப்போ மருமகன். ஆரம்பித்தா எல்லாம் தான் வரும் இல்லையா? எதுக்கு நோண்டுறீங்க? இதை வேணான்னு பார்க்குறேன். அவங்க மார்ட்டின் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ கதை சொல்கிறாங்க. ஆதவ கதை தினந்தோறும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு மேட்ருன்னு? எல்லாம் வேண்டாம், தனிப்பட்ட வரன்றதுனால பேசலை, தவிர்க்கிறேன். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பஞ்ச் டைலாக்னு தான் கேட்குறேன். இஷ்யூவை பேசுங்க, கட்சி தொடர்பான இஷ்யூவை பேசுங்க. இன்னொன்று வேறு பேசுனேன் சார், அது பார்த்தீங்களா? நிறைய பேர் சொன்னாங்க கரூருக்கு போகாதீங்க, அது செந்தில் பாலாஜி அவர்கள் கோட்டை, அவர் ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
நாங்கள் அதையும் மீறி போனா நடந்து போச்சு. ஆ. ஆனால் வந்துட்டு ரவுடி யாருன்றதுன்னு 6 மாதம் கழிச்சு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்போவே ரவுடின்றது காமிச்சிட்டார்ல செந்தில் பாலாஜி. சும்மா நீங்கள் இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிங்கன்னா வேண்டான்ட்டு பார்க்குறேன். செருப்பு வீசினாங்களா அவங்க தலைவர் மேலே? ஆ, எல்லா ஊர்லேயும் தானே போய் பேசிட்டு வந்தீங்க. அந்த ஊரில் தானே 41 பேரை இழந்து ஒரு மாதம் முடங்கி கிடந்தீங்களா இல்லையா? சூழ்ச்சி தெரியல, அது தெரியாம தான் வந்து நாங்க வந்து போலீஸ்க்கு நன்றி சொன்னோம். உங்களுக்கு அரசியலே தெரியலன்றது தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். சூழ்ச்சியெல்லாம் தெரியலன்னா எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? தெரிஞ்சுக்கணும். சூழ்ச்சிகள் நிறைந்தது தான் அரசியல். தமிழகத்தின் மிக அதிகாரமிக்க ஒரு அமைச்சர், திமுகவில் நம்பர் 2, ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, திமுகவில் யார் நினைச்சாலும் அசைக்க முடியாத சக்தியாக திரு செந்தில் பாலாஜி இருக்கிறார். அங்கே உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்று அவரை பற்றி நீங்கள் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுவீங்க. சரி, பாடிட்டு போட்டோம் என்று அவர் அமைதியாக இருப்பார் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? இதுக்கு சூழ்ச்சி தெரிய வேண்டும்னு அவசியம் இல்லை, அறிவு இருந்தால் போதும். காமன் சென்ஸ் இது. டிசம்பரில் போக வேண்டிய கரூரை அவசரமாக மாற்றி செப்டம்பர் 27 வைக்க தெரியுதா? எதுக்கு வைக்கிறீங்க? ஸ்ட்ரென்த்து காட்டணும்னு. அவங்க 30 விழா நடத்திட்டாங்க, அதிமுக ஒரு நிகழ்ச்சி நடத்திடுச்சு, நம்ம காட்டுவாங்க நம்ம கெத்தன்ட்டு வச்சிங்க. அப்போது உங்கள் எதிரி 30 விழா நடந்து முடிந்த கையோடு இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் ஒரு எதிரி தொல்லை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அதுவும் அந்த விழா அப்பதான் மழையால ஃப்ளாப் ஆயிருக்கு. மைசூர் பாக்கு பாக்கெட்லாம் வாங்கி வச்சிருந்தாரு, என்ன சேலை வாங்கி கொடுத்தாரு, என்னமோ பண்ணாரு. அப்போது ஃப்ளாப் ஆகிருக்கு. நீங்கள் வெற்றிகரமாக 10 ரூபா பாலாஜி என்று பாட்டு பாடிவிட்டு செல்வீர்கள். உங்களை எதிரி உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாரா? சூழ்ச்சி தெரியலையா? அரசியலே தெரியல. அரசியல் தெரிஞ்சவன் போலீஸை பாராட்ட மாட்டான்ப்பா, பாராட்டக்கூடாது. அதை ஒத்துக்கிட்டார் சார் நேற்று. அதை அப்போ உங்களுக்கு தெரியல, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம். அரசியல் தெரியல, கற்றுக்குங்கன்னு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பஞ்ச் டைலாக் பேசாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் யார் தெரியுமா? 45 நிமிஷம் 26% வச்சுருக்கோம், 26% வச்சுருக்கோன்றீங்களே. பேப்பரில் 48% கூட எழுதிக்க. என்னப்போ பேப்பர் தானே அது? என்ன கொஞ்சமாக சொல்கிறீங்க? 80 போடுங்க. எந்த தேர்தலில் நீ போட்டிட்டு 26% வாங்கியிருக்க சொல்லு? ஒரு தேர்தலில் போட்டிருக்கீங்களா நீங்கள்? சர்வேல 80% கூட வரும்பா. இப்போ போய் எடுப்பா, நீ இந்த காணல் நின்று எடுப்பா. ரோட்டில் வரவங்ககிட்டலாம் 100 பேர்கிட்ட சர்வே எடுப்பா. 90 பேர் விஜய் முதல்வராக வேண்டும்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு பாரு. இந்த தொகுதிக்கு கேண்டிடேட் போட்ட பிறகு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த தொகுதிக்கு யார் கேண்டிடேட்டுன்ற போது தான் இப்போ முடிவாகும். ஒன்றும் இல்லை சார், நம்ம மீடியாலே ஒரு போல் வச்சு போட்டோம்னா வச்சுங்க, டிவி கேக்கு தான் எல்லாம் ஓட்டு. ஆமாம், சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா. கரூர் தொகுதி எடுத்துப்போம்ப்பா. கரூர் டவுன் தொகுதிப்பா. செந்தில் பாலாஜி போட்டிட்டுறாருப்பா, எம்ஆர் விஜயபாஸ்கர் போட்டிட்டுறாருப்பா, மதியழகம் போட்டிட்டுறாருப்பா. யாருக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லுப்பா? அதே சோஷியல் மீடியாவில் எடுத்தா மதியானம் தான் ஜெயிப்பார். களம் வேறு. 26% நீங்களா ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சர்வே எடுத்தால் 50% கூட வரும், 65% கூட வரும். ஓட்டு எங்கே? காற்றுல கோட்டை கட்டிட்டு கம்பு சுற்றிட்டு இருக்கிறாரு ஆதவ். சின்ன கட்சி 3 வருஷம் கூட ஆவில் தொடங்கி நீங்கள் வளர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான் முட்டு சந்துக்கு அழைத்து செல்லும். விஜய் அவர்களோட பேச்சில் பெரும்பாலும் டிஃபென்சிவாக இருந்தது. அண்டு திரு விஜய் அவர்கள் இந்த சம்பவத்தை தாண்டி பேசியிருக்கணும். ஒரு வரியில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு விட்டு அதை தாண்டி வாட் இஸ் இஸ் பொலிட்டிக்கல் பிளான்ன்றதை பேசியிருக்கணும். அந்த சம்பவத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க, தமிழ்நாடே பேசிருச்சு. அதை பற்றி பேசாதவர்களே இல்லை. 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதால் அதை பற்றி பேசாதவர்களே இல்லை, எல்லோரும் பேசிவிட்டார்கள், நிறைய பேசியாகிவிட்டது. பட் விஜயோட ஸ்பீச் முழுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருந்தது. நீங்கள் அசம்பிளியில் எங்களை பற்றி நீங்கள் விமர்சனம்லாம் பண்ணீங்க, ஆனால் கோர்ட் இப்படிலாம் கொஸ்டின் பண்ணியிருக்குது என்று சொல்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்கள் மீதும் தவறு இருக்கிறது என்பதை விஜய் சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சொல்லியிருந்தார்னா அவர் இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையானவராக தோற்றமளித்திருப்பார். எப்படின்னு அதை அவர் வந்து அதை மிஸ்டேக் அட்மிட் பண்ணியிருக்கணுன்றீங்க? சிம்பிளாக சொல்கிறேம்மா, அவங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் சொன்னாங்க, முன்னாடியே அவர் லைட்டை போட்டிருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இது நம்ம மதுரை மாநாட்டில் பார்த்தோம். ரேம்ப் வாக்கு முடிஞ்சவொடனே எல்லாம் கலைஞ்சாங்களா? விஜய் கிட்ட பார்க்கணும், அவ்வளோதானே. அவ்வளோ பேர் அங்கே இருந்தது. விஜய் ஆற்றப்போகக்கூடிய அந்த மிகப்பெரிய சொற்பொழிவுக்காக காத்திருந்த கூட்டம் அந்த கூட்டம். இல்லை நீ இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீ இந்த கார்னரில் நிற்கிறப்பா, என்ட்ரி கரூர் பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துல நீ நின்றுட்டுருக்கிறப்பா. விஜய் லைட்டு போட்டுட்டு விஜய் வராருப்பா. விஜய் பார்த்துட்டேன்னா வண்டி பின்னாடியே போய் விஜய் என்ன பேசுகிறான்னு கேட்கணுன்னு உனக்கு தோணுமா? விஜயின் எழுச்சி உரையை கேட்பதற்காக இருந்த கூட்டம் அந்த கூட்டம். இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்தவங்களே சொன்னாங்க, சார் அவர் என்ன பேசணும்னு கேட்கலாம், நாங்கள் வரலங்க, பார்த்துட்டு போயிருப்போம். ஏன் லைட்டாக பண்ணிட்டு வந்தீங்க? தப்பே இல்லைன்னுலாம் பேசாதீங்க மாலதி. 100 காரணம் இருக்குது விஜய் மீது சுமத்துவதற்கு. சின்ன தப்பு இருந்தாலும் கூட அவர் எப்படி சொல்லியிருக்கோன்னா, நாங்கள் முழுமையாக காவல்துறையை நம்பினோம், அது எங்கள் தப்பு தான், நாங்கள் கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். அது போதுன்றேன். சம் அக்னாலஜ்மெண்ட் ஆன் யுவர் பார்ட்.
இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். புரியுதா? நேற்று விஜயோட ஸ்பீச் ஃபுல்லாக பார்த்தோன்னா மொத்தமாக திமுக சைடு தவறு இல்லையா? அதுவும் யுவர் கோட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டு ப்ரோபை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் அரேஞ்ச்மெண்ட் சரியாக பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்துச்சா? ஏன் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்றால் மாநில அரசின் விசாரணை நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை, அவ்வளோதான். ப்ரோப் ஆஸ்பெக்ட் அது. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி சுப்ரீம் கோர்ட் பேசியிருந்துச்சா? யூ ஆர் தி லீடர். 41 பேர்கிட்ட தனியாக நீங்கள் 1000 பேசியிருக்கலாம், மன்னிப்பு கூட கேட்டிருந்துருக்கலாம். எங்களுக்கு என்ன பதில்? எ லீடர் ஷுட் ஓன் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அதை கன்வே பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி அவர் அதை பேசினார். ஒன்று. இரண்டாவது, அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்ன? இது இந்த கரூர் நிகழ்ச்சிக்கான நினைவரங்க கூட்டம் போல தான் நேற்று இருந்தது. நான் சொன்னது போல் அருண்ராஜ் ஒருத்தர் தான் இஷ்யூவை பேசினார். இது நீங்கள் ஏன் பேசல? நேரு ஒரு பெரிய ஊழலில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு ஊழலை திமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் மூத்த அமைச்சரும் செய்திருக்கிறாரு. 4 திட்டுங்க. அதான் தீர்மானங்களா நிறைவேற்றிட்டாங்களே சார். அப்போ உங்கள் கட்சி தீர்மானங்கள் மூலமாகத்தான் பேச போகிறதா? தீர்மானங்களை ஒரு 10 பேர் கொண்ட குழு உட்கார்ந்து இதை விட சிறப்பான தீர்மானங்களை எழுதலாம், படிக்கலாம். வாட் இஸ் தி மெசேஜ் ஆஃப் தி லீடர்? அதுக்கு தானே இப்போ நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம், தமிழ்நாடே காத்திருக்கிறது. இன்னொன்று, தீர்மானங்களை திரு விஜய் பேசும்போது அதோட ரீச் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும். திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு இஷ்யூவாக இல்லை. இந்த நெல்லுக்கு ஒரு தீர்மானம் போட்டிங்க, அந்த நெல்லை விஜய் பேசியிருந்திருக்கலாம். ஸோ தீர்மானங்கள் எல்லா இஷ்யூவையும் தீர்மானங்கள் மூலமாக சொல்லிவிட்டு விஜய் பேசியது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் என்று பார்க்கும்போது விஜயோட ஸ்பீச்சு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கேஸ் பேசியிருக்கலாம், கிட்னி மேட்ரு, எவ்வளோ மேட்ரு இருக்குது. நான் தான் சொல்கிறேன்னே, கோவை பெண் விவகாரம், பிரிகேடு, நேரு வேலைக்கு பணம் வாங்கினது. ஸோ இதையெல்லாம் பேசியிருந்தா அரசின் மீது அழுத்தம் அதிகரித்திருக்கும். நேற்று விஜய் பேசுனது பூரா டிஃபென்ஸு. எம்எல்ஏ தப்பு இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு பார்த்தியா? திஸ் இஸ் நாட் த சைன் ஆஃப் அ லீடர், யூ ஷுட் அட்டாக். அண்டு நேற்று அந்த தாவேகாவின் பொதுக்குழு முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் களம் தெளிவடைந்திருக்கிறது என்று அதை நாம் புரிந்து கொள்ளலாம். நேற்று கேட்டகாரிக்கலாக அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே ரூல்ட் அவுட்ன்றதை நேற்று அந்த பொதுக்குழு இண்டிகேட் பண்ணிடுச்சு. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதும் சொல்லப்பட்டு விட்டது. விஜய் தலைமையில் கூட்டணி, அண்டு கூட்டணி யார் என்பதை, எந்த கட்சிகள் என்பதை விஜய் முடிவெடுப்பார் என்றும் நேற்று அந்த பொதுக்குழுவில் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. நவ் த பால் இஸ் இன் தி கோர்ட் ஆஃப் ஏடிஎம்கே. அவங்க நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே ஷுட் கியர் அப் அண்ட் ஃபேஸ் தி சேலஞ்ச். நேற்று இபிஎஸ் அவர்களும் சொல்லிட்டார் சார், கூட்டணியை பற்றி வெளியே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க தான், ஏன்னா இவ்வளோ நாள் அவர் தான் மிக முக்கியமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் தான் இந்த எண்ணம், இந்த ட்ரெண்டு வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தார். 2-3 முறை சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்னார். பெரிய கட்சினா இதை தான் இருக்க முடியும் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, அவர் நடத்திய பிரச்சார நிகழ்ச்சியில் தாவேகாவின் கொடியோடு இளைஞர்கள் வந்ததை பார்த்துவிட்டு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, கொடி பறக்கிறது என்று அவர் பேசியது அதிமுக தொண்டர்களிடையே ஒருவேளை வந்துவிடும் போல் இருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி தான் நம்ம அப்போவே இதை பற்றி பேசினோம். ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஜெயிக்க போகிறோங்கன்றது மட்டும்தான் நீங்கள் பேசணும். உங்களால் ஜெயிக்க வல்லமை இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு தான் லீட் பண்ணிட்டு போகணும். ஸோ எப்போ வந்து இந்த கட்சி வருதுன்னு சொல்லும்போது உங்கள் தொண்டர்கள் சரி அது வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் போல இருக்குன்ற எண்ணம் வந்துவிடும். இதை ஒரு பொதுச் செயலாளராக இவர் பேசியிருக்கக்கூடாது. கீழ்மட்ட தலைவர்கள் ஒரு ராஜேந்திர பாலாஜி எடுத்துக்கலாம், இவர்கள் எல்லாம் இப்படி பேசுவது தவறு, இது ஒரு அவசியமில்லாத ஒரு விஷயம் என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி லைன் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது அதிமுக தொண்டர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் முன்னிலும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னைக்கு களம் வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது. சரியா? திமுக, அதிமுக மற்றும் தாவேக என்ற 3 கட்சிகளிடையே ஒரு மும்முனை போட்டி நடைபெற இருக்கிறது. அண்டு 3 பேருக்குமே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது தெளிவாகிவிட்டது. த பெஸ்ட் டீம் வின்ஸ். ஓகேவா? நீங்கள் இந்த 6 கோடி வாக்காளர்களின் நன்மதிப்பை பெற்று எங்களை ஆள நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று மக்கள் யாரை நினைக்கிறார்களோ பெரும்பான்மையான மக்கள் அந்த அணியை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று களம் ஓப்பனாக இருக்கிறது. எல்லாருக்குமே சான்சஸும் ஈவனாக இருக்குது. அண்ட் 2 கட்சிகளும் சேர்ந்து, அதிமுக அணியும் சரி, தாவேக அணியும் சரி, திமுக மீதான தங்கள் விமர்சனங்களை கூர்மைப்படுத்த போகிறார்கள்.
அது மேலும் திமுகவை பலவீனமாக்கும். 2 பேரும் சேர்ந்து விமர்சனம் பண்ண போகிறாங்க. இதைத்தான் நான் விஜய்கிட்டே எதிர்பார்த்தேன். நான் சொன்னேன்னா நீங்கள் உங்கள் எதிரி திமுகன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அப்போது திமுக மீதான விமர்சனங்களை விஜய் கூர்மைப்படுத்தி இருக்க வேண்டும். தீர்மானம் படிக்கிறது இப்போ இந்த தீர்மானம்லாம் ஒரு வரி செய்தியாக வந்துச்சு பார்த்தியா நியூஸில்? இன்றைக்கி நீ எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்துப்பார், ஒரு லைன் செய்தி தான். எந்த பேப்பரில் இன்றைக்கி தீர்மானங்கள் பற்றி கவர் பண்ணப்பட்டிருக்கு சொல்லு? சின்ன பாக்ஸில் போட்டு ஒரு லைனில் 12 தீர்மானம் முடிஞ்சா? இதுதான் அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ்ன்றாங்க. புரியுதா? எத்தனை பேர் படித்தாலும் சரி, இதை விட மிகச்சிறப்பான தீர்மானங்களை நீங்கள் போட்டிருந்தாலும் விஜய் பேசினால்தானே அதற்கு மரியாதை. ஸோ திரு விஜய் அவர்கள் அதை பேசியிருந்தா திமுகவை டிஃபென்சிவ்க்கு தள்ளி விட்டுருக்கலாம். நேரடியாக தாக்குதல் பண்ணுனா ஒன்றும் இல்லை. குடும்ப அரசியல்னு 4 பேச்சு பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மொத்த பேர் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க நேரம் திமுகவில். இன்னைக்கு திமுகவினருக்கு விஜய் பேசியதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறதா? எதிர்வினை ஆற்றக்கூட செய்வாங்க, ஆனால் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துட்டு ஆட்டுருவாங்க. எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவையே இல்லைம்மா. என்ன பேசினார் விஜய் அவங்க பதில் சொல்கிறதுக்கு? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டுச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஊருக்கே தெரியுமே. கோர்ட்டு சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் கொட்டணும் நறுக்குன்னு. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, விஜய் திட்டுறது அவங்களது ஆஸ் யூஷுவல் தானே அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னா, திமுகவுடைய குற்றச்சாட்டுக்களை அவர் எடுத்து வைக்கும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் அது எதிர்வினை. வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவேன். அப்பா, மகன், பேரன் என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. அதுவும் சார் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு சார், நான் முடிவு கட்டுவேன்னு. மக்கள் 2026 தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. மக்கள் நல்ல தீர்ப்பு தான் கொடுக்க போறாங்க. நீங்க சொல்லணும். சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு திமுக டிஃபென்சிவ்ல போயிட்டு அது என்ன வாரிசு அரசியல், காங்கிரஸை பற்றி பேசவில்லையாட்டு ஊட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டா? மக்கள் நலனை பார்ப்பதை காட்டிலும் படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்வதே ஆர்வம் காட்டுகிறார். இது சொல்லுங்க. பைசன் படத்துக்கு ரிவ்யூ போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? விவசாயிகளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? படத்தை நேராக போய் பார்க்குறீங்க. கதிரை செக்ரட்டரியேட் கொண்டு வந்து ரூமில் கொண்டு வந்து பார்க்குறீங்க. உலகத்தில் இந்த மாதிரி வயலை வந்து செக்ரட்டரியேட் ரூமில் வச்சு பார்வையிட்ட முதல்வர் இவராக தானே இருக்க போகிறார். பேசியிருக்கலாம்ல. அப்போ அவங்க டிஃபென்சிவ் பதிலுக்கு நீ போனியா கரூருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுதானே டெமோக்ரஸி. இவங்க தொண்டர்களும் தாவேக்காவோட தொண்டர்களாக இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், குதூகலமாக இருந்திருப்பாங்கல்ல சார். இன்னைக்கு எனர்ஜைஸ் பண்ணணும் காடர்ஸை. இன்னைக்கு ஒரு லீடு எடுத்து கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கு. இதுதான் உங்களுக்கு அரசியல் தெரிலன்றேன். புரியுதா? இதுதான் உங்கள் கேடர்ஸையும் என்த்யூஸ் பண்ணும், மக்களையும் என்த்யூஸ் பண்ணும், மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஓகே, இன்னுமா டிஃபென்சிவில் இருந்துகிட்டு இருக்கீங்க? அதான் கோர்ட்டு உங்களுக்கு பதிலாக டிஃபென்ஸ் ஆடிடுச்சு. ஸோ இன்றைக்கி களம் தெளிவாகி இருப்பதுன்றது மக்களுக்கு 3 ஆப்ஷன் இன்றைக்கி கிடைத்திருக்கிறது. ஸோ த பெஸ்ட்டு ஆப்ஷன் வின்ஸ். அதனால் இந்த தேர்தல் 26 தேர்தல் மிகவும் ஒரு விறுவிறுப்பான தேர்தலாக இருக்கும். ஜனவரி வாக்கில் தான் இந்த கூட்டணி அணிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த பக்கம் நிற்கிறது என்பது தெளிவாகும். அது வரைக்கும் களம் குழப்பமாகத்தான் இருக்கும். அந்த குழப்பத்தை தெளிய வைப்பதற்கு அத்தனை கட்சிகளும் கடுமையாக உழைக்க வேண்டும், உழைப்பார்கள் என்று நம்புவோம். ஸோ 26 இஸ் கோயிங் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். ஸோ 3 அணிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடுமையாக உழையுங்கள், மக்களின் நன்மதிப்பை பெறுங்கள், மக்கள் உங்களுக்கு வெற்றியை அள்ளி தருவார்கள். சார் எங்கள் அண்ணனுக்கு சொல்லிடுங்க. தமாஸ்க்கு பயிற்சி தானே படுக்கிறாரு, ஜெயிக்க போகிறாரு சார். இருந்தாலும் 8% ஒரு 10ஆவது வாங்கும். நீ 15% கூட வச்சுக்க, ஜெயிக்க போறியா? இல்லை அப்போ எப்படி உன்னை போட்டியில் சேர்த்துக்கிறது? விடு. இருந்தாலும் ஒரு ஆறுதல் பிரைஸாக வாழ்த்து. கடைசியில் சும்மா ரன்னரை பார்த்தா விடு, பார்த்துக்கலாம். சரிங்க சார், உங்கள் தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார். நன்றி.